ரொம்ப ரீசெண்டா வைரலா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம கார்த்திக் குமார்னு சொல்லி ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர். ரொம்ப வைரலா போயிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்காரு. இவரை வந்து பார்த்து நானும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன். அது வந்து எப்படின்னா, அவர் சில பேர் வீடியோ போட்டாரு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவரும் சொன்னாரு. சில பேரை வந்து தாக்குனாரு. எல்லாமே ஓகே ஃபைன். ஆனா எனக்கு வந்து நான் இப்ப ஏன் இந்த வீடியோ போடுறேன், நீ ஏன் கார்த்திக் குமாரை பத்தி தப்பா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் கார்த்திக் குமாரை பத்தி தப்பா பேசல. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். நீங்க வந்து கார்த்திக் குமார், நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு பண்ணீங்க. இந்த ராஜா பேரன் சொல்லி கொடுத்த வந்து அந்த யானை சம்திங் ஒரு மூலிகை வந்தது, அதை வச்சு நீங்க ஒரு ப்ரொமோட் பண்ணீங்க. ஆனா அவனோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்களா? அவனை வச்சு நீங்க எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு, அவன் ஒரு பொள்ளாச்சி கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டான் நம்ம பொம்பளை பிள்ளைங்களை பத்தி. என்னன்னு போட்டானா, அந்த வீடியோ அவன் டெலீட் பண்ணிட்டான். அந்த வீடியோ இல்ல, அது டெலீட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ வேற போட்டான். அந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா இவனை நீங்க ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டீங்க 100%. நீங்க உண்மையாவே ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர், பொம்பளைக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அதை போட்டுக்க மாட்டீங்க. அது என்னோட பயோல இருக்கு. இவரை வந்து பேசி நான் பிரபலமானப்ப சொல்லி நீ பாக்குறியாடா அப்படின்னு சொல்லி நான் அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு அது தேவையும் கிடையாது. உங்களை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவா வீடியோ போட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து 75% வந்து அது உண்மை. 25% வந்து உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து ரிப்ளை பேக் கொடுக்கலாம், நல்லாவே கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ராஜாபரன் கிட்ட பேசினவங்க எல்லாம் வந்து சில பேர் வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன் அட்ரஸ் நான் சொல்றேன். அந்த ராஜாபரனுக்கு உங்களால முடிஞ்சா வந்து கன்வே பண்ணுங்க. நான் சென்னையில இருப்பேன், பெங்களூர்லயே இருப்பேன். பெங்களூர்ல பிடிஎம்ல இருக்கேன். சென்னையில நீ எங்க வந்தாலும் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல உங்க ஊர்ல வரணுமா, நான் வரேன். அந்த ராஜாபரன் ஊருக்கு நான் வரணுமா, நான் வரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொம்பளை பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசினா எவன் ஊருக்கு இருந்தாலும் நான் வரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இவனை மாதிரிலாம் ஒரு தற்கொலைக்கெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கொலாபரேட் பண்ணி நீங்க ஒரு வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். உங்களுக்கு என்ன ஒரு 100ல ஒரு 10 பேர் போனா உங்களுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் ஆனா உங்களோட நீங்க போட்ட அந்த இன்புட் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். உண்மையா சொல்றேன். நீங்க யாரு கூட கொலாபரேட் பண்ணி போடுங்க, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அது நாங்க வந்து சொல்லணும்னா வி ஆர் நாட் த ரைட் பர்சன் ஆக்சுவலி. பட் ஒன்னே ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆளுக்குள்ளெல்லாம் கொலாபரேட் பண்ணி போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க, இவன் என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான்னு சொல்லி. ஏன்னா ஒரு பொம்பளை பத்தி தப்பா பேசியிருக்கான் இவன். பட் நான் ஏன் இப்போ இதை பேசணும்னா, வி ஆர் இன் டு திஸ் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரீஸ், யூ ஆர் ஆல்சோ தேர். நீங்களும் இருக்கீங்க. அந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு இது திங்ஸ். ஆக்சுவலி வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் அ ஸ்மால் திங்ஸ். வி நோ அபவுட் திங்ஸ். ஒன்னே ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் டூயிங் குட், but don't go with this tarkuris. Thank you.